ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கான வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா, ஜுஜுட்சு கைசன் தி கல்லிங் ஏ மார்க் சீசன் 3 எபிசோட் 5. இந்த எபிசோடுக்கு நீங்கள் முதல்லயே வந்திருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற எல்லா எபிசோடையும் பார்த்துட்டு வந்திருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த எபிசோடு எல்லாமே புரிய வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. சரி, வளவலன்னு பேசாமல் வாங்க நம்ம இன்னைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம பாண்டாவை பற்றி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பாண்டா ஒரு கர்ஸ்டு பப்பெட்னு கூட சொல்லலாம். ஒரு நார்மலாக இருக்கிற பப்பெட்டை விட இவனுக்கு கொஞ்சம் அதிகமான சக்தி இருக்கும். ஸோ நார்மலான பப்பெட்டை விட நம்ம மசாமிச்சி கிரியேட் பண்ணுற அந்த கர்ஸ்டு எனர்ஜி இருக்கிற அந்த பப்பெட்ஸை அதால் மற்ற விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது யூஸ் பண்ணுற பவர் அது கிரியேட்டரோட பவரை வந்து கன்சியூம் பண்ணிக்கும். சில சமயத்தில் அதால் கூட பவர்ஸை சில சமயமாக அதோட பவரையவே கன்வெர்ட் பண்ணி அதால் பவரை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பவரை, அதாவது இந்த மாதிரி ஒரு பப்பெட்டை நீ மறுபடியும் கிரியேட் பண்ணணும், அதை பண்ணி தருவியா மாட்டியா அப்படின்னு கக்கு கஞ்சி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அண்ட் நம்ம மசாமிச்சியுமே பார்த்தீங்கன்னா என்னை மனுஷர் டக்கேரோ, ஏன்னா இந்த தடவை என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறப்பல, பரவாயில்ல நீ எப்படி இருந்தாலும் என்னை பார்க்க வரத்தானே போகிற, இருந்தாலுமே பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு டக்கேரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இந்த தடவை உன்னை பார்க்க ஒருத்தங்க வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் மசாமிச்சி. ஆனால் அது எங்கள் அம்மா தானே சொன்னேன் என்கிட்ட அப்படின்னு மசாமிச்சி கிட்ட டக்கேரோ சொல்லும்போது, ஆமாம் அப்படின்னா வா நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு இங்கே இருக்கிற எல்லாத்துக்கிட்டுமே பார்த்தீங்கன்னா இவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆக்சுவலி எல்லாருமே பார்த்து இருந்துக்குங்க அப்படின்னு பேசிக்கிட்டு அவனும் வெளியே போகிற மாதிரி காட்டுறான். இது எல்லாமே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. இப்போ நம்ம பாண்டாவை குசாகாபே வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. காரணம் ஏன்னா நம்ம பாண்டாவுக்கு, அதாவது பாண்டாவை கிரியேட் பண்ண மசாமிச்சிக்கு இவர் கடமைப்பட்டிருக்கிறாப்புல. அது எப்பேற்பட்ட கடமை அப்படிங்கிறத ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஸோ குசகபேவோட தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மகன் இருந்திருப்பாங்க. பட் அவருமே இறந்து போயிருப்பாப்புல. ஆனால் நம்ம மசாமிச்சி என்ன பண்ணுவார், ஆத்மாக்களை பிடிச்சி அந்த பப்பெட்குள்ளே அடைச்சி அதை வந்து ஒரு கர்சர் எனர்ஜியை மாற்றுவாப்புல. ஸோ அதே மாதிரி தான் இப்போ டக்கேரோ அப்படிங்கிற ஒரு குட்டி பையன் கூட பேசிகிட்டு இருந்திருப்பான்ல, அந்த டக்கேரோ அப்படிங்கிறது வேறு யாருமே கிடையாது, குசகபேவோட தங்கச்சியோட மகன் தான். ஸோ டக்கேரோவுமே பார்த்தீங்கன்னா தன்னோட அம்மாவை பார்த்துட்டு இதுதான் என்னோட அம்மாவா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறான். தன்னோட மகனை பார்த்துட்டு வீல் சேரில் இருந்தவங்க கூட ஆச்சரியப்பட்டு எந்திரிச்சு போய் தன்னோட மகனை கட்டி தழுவுறாங்க. இருந்தாலும் மசாமிச்சிக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது, தன்னோட உண்மையான உருவத்தில் கொண்டு வர முடியலையே அப்படின்னு. கவலைப்படாத, அது இந்த இடத்துல சாத்தியமில்லைன்னு எனக்கு தெரியும், நீ இவ்வளவு தூரம் செஞ்சதே எனக்கு பெரிய விஷயம், ரொம்பவே நன்றி அப்படின்னு குசாகாபே சொல்லியிருப்பாப்புல. கண்ணில் தண்ணி வச்சிருப்பாப்புல இப்பேற்பட்ட காரியத்தை பண்ணதுக்காக. இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு நன்றிக்காக தான் இப்போ பாண்டாவை ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பாப்புல. குசாகாபாவுமே ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்துட்டாப்புல. நீ இதுக்கு மேலே இங்கிருந்து தப்பிச்சு ஓடவே முடியாது, அப்படி ஓடினாலுமே ஆயுள் தண்டனை கைதியாக இருக்கிற உன்னை நாங்கள் கண்டிப்பாக உன்னை நாங்கள் கொன்னே போட்டுருவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறான். அவங்க ஒருத்தன் எவனாக இருந்தாலும் சரி ஒத்தை கொத்த மோதி பத்திரலாம் வாடா அப்படின்னு சட்டையை கழட்டி போட்டு நின்றுட்டு இருக்கிறாப்புல மசாமிச்சி. ஆனால் அவனுக்கு ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறது காக்குகாஞ்சி. அந்த இடத்துல அந்த பெரிய மனுஷன் வந்து நிற்கும் போது நம்ம மசாமிச்சி என்ன பண்ண முடியும். ஸோ அவருமே சண்டை போடுறதுக்கு தில்ல நின்றுக்கிட்டு தான் இருந்தாப்புல மனுஷன். ஆனால் என்ன பண்ணுறது, பொசுக்குன்னு கக்குகாஞ்சி வந்து போட்டு தள்ளிட்டாப்புல. ஸோ இப்படி போட்டு தள்ளதுக்கப்புறம் பிரின்சிபலாக நான் இங்கே சொல்கிறேன், நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு நமக்கு கக்குச்சி சொல்லும்போது அவனுமே இங்கிருந்து கிளம்பி போயிட்டான். சரி இப்போ சொல்லு, எப்படி அந்த டால் எல்லாம் கிரியேட் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது அப்போ சொல்லாத மனுஷன் இப்போ வந்து வித்தியாசமாக சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது ஒரு குறிப்பிட்ட டால்குள்ளே நம்ம ஒரு குறிப்பிட்ட சோலை அனுப்பணும். அந்த சோலு 1 2 கிடையாது, குறிப்பிட்ட ஒரு 3 சோல் மட்டும் அனுப்பணும். அண்ட் அந்த 3 சோலு வித்தியாசமாக பிஹேவ் பண்ணும். அப்படி 3 வித்தியாசமாக பிஹேவ் பண்ணதுக்கப்புறம் 3மே ஒன்றிணைந்து அது ஈகோவை கிரியேட் ஆகும். அந்த ஈகோவால் தான் அதுவுமே இப்போ உருமாறும் அப்படின்னு இப்போ நம்ம மசாமிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இதெல்லாம் எதுக்காக இப்போ நீ என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிற, ஏன் எதுக்காக அப்படின்னு அவரும் கேட்கும்போது, ஏன்னா நான் சாபத்திலேருந்து விடுவிக்க போகிறேன், ஏன்னா இனிமேல் தான் உனக்கு சாபமே பிடிக்க போகுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே பாண்டா அப்படியே வேகமாக ஓடி வந்து மசாமிச்சி வந்து கட்டி பிடிக்கிறான். ஆனால் இன்னொரு பக்கம் கக்குகாஞ்சி சண்டை போட வரலையே அப்படின்னு கேட்கும்போதே, இங்கே பாரு, எனக்கு உன் மேலே எந்த ஒரு வன்மமும் இல்லை, மசாமிச்சிக்கு உன் மேலே எந்த ஒரு வன்மமும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் சூழ்நிலையினால தான் நீங்கள் அப்படி இருக்கிறீங்க. ஆனால் ஒன்று கூட சொல்கிறேன், பாண்டாக்களாலையும் அழுக முடியும் அப்படின்னு மசாமிச்சியை கட்டி பிடிச்ச கதறி அழுதுகிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் டெங்கன் பார்த்தீங்கன்னா நம்ம கிஞ்சி எங்கே இருக்கா அப்படின்னு ஐடியா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாப்புல. அதாவது டொகிஜி ப்ரிஃபெக்சர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அவன் கேம்பிளிங் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு இங்கே டெங்கன் சொல்கிறாப்புல. என்னது கேம்பிளிங்கா, அந்த இடத்துலலாம் கேம்பிளிங்கெல்லாம் அலவுடா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அது கண்டிப்பாக அலவுடு தான், ஆனால் அந்த இடத்துல கண்டிப்பாக அலவுடு கிடையாது அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு அவங்க ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறாங்க. காரணம் ஏன்னா அவன் ஹைஸ்கூல்லேருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு சஸ்பெண்ட் ஆன ஸ்டூடெண்ட்டு. இவன் ஹைஸ்கூல் ட்ரெஸ்ஸை உள்ளே போட்டுக்கிட்டு உள்ளே போனான், இவங்களாலையும் பேச முடியாது, அவனும் உள்ளே விட மாட்டான். அதனால் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அந்த கேம்பிளிங் பண்ணுறதுக்கே உள்ளே போய்கிட்டு இருக்கிறான். அண்ட் அப்படி உள்ளே போனால் அந்த இடத்துல காவலாளிகளுக்கு 2 பேர் இருக்கிறானுங்க. 2 பேரும் அங்கேயே நில்லுங்க, எதுக்காக இங்கே வந்தீங்கன்னு கேட்கும்போது, எங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதனால தான் நாங்கள் கேம்பிளிங் பண்ண வந்தோம் அப்படின்னு ஃபுஜிகாரா பேசும்போது முகரையிலே ஒரு குத்து விட போகிறான் பாருங்க. முதல் விஷயம், ஃபைட் கிளப்பை பற்றி நீ இருக்கிற ரூலை நீ வெளியே சொல்லக்கூடாது, கேம்பிளிங்கை பற்றி உனக்கு எப்படி தெரிய வரும் அப்படின்னு கேட்கும்போது
போன மாதம் உங்கள் கேங்கில் ஒருத்தன் இருந்தான்ல, அவனை ஈஸியாக போட்டு தள்ளிட்டீங்களே, அவனுக்கு பதிலாக அதான் சரி சமமாக உங்களுக்கு தடி கட்டுறதுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஃபுஷிகரோ சொல்கிறான். ஃபுஷிகரோ என்னம்மா பேசுகிறான், நான் வாய் திறந்தா கண்டிப்பாக மாட்டிக்குவேன், அதனால் நான் கம்முன்னு இருந்துக்க வேண்டியது அப்படின்னு யூஜி வாயை மூடிக்கிட்டு இருக்கிறான். பாஸ் இப்போ தான் கால் பண்ணாரு, இவன் அதுக்கு கரெக்டாக இருப்பான்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு கரெக்டாக அவனுங்க சொல்லிட்டு இருக்கானா. அதே சமயத்தில் இங்கே பாருங்க, நீங்கள் கர்சர் எனர்ஜியெல்லாம் இங்கே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. கர்சர் எனர்ஜி பயன்படுத்தக்கூடாதுன்னா அப்புறம் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு இவங்களுமே இங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் அவங்க இன்னொரு ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. அதாவது ஃபுஷிகரோ பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, யூஜி மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே பிரிஞ்சு போய் பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நீயும் நானுமே சேர்ந்து பிரிஞ்சு போய் பிளான் போடலாம், அண்ட் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுற டைமிங்கில் நீயும் நானும் எதிர்த்து சண்டை போடக்கூடாது, அதுதான் எனக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா சுமிக்கியோட டெத் டிக்ளரேஷனுக்கு டைம் இப்போ ரொம்பவே கம்மியாக இருக்குது. இன்றைக்கி 10ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி ஆகுது அப்படின்னா இன்னும் 9 நாள் தான் இருக்குது. நேரம் ரொம்பவே வேகமாக போய்கிட்டு இருக்குது. நம்ம கிஞ்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு இங்கே யூஜி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரி இதுக்கு மேலே பாரு, நீ உள்ளே போய் அந்த இடத்துல என்ன பண்ணுறது அப்படின்னு கவனி, நீ ஹக்காரியை போய் மீட் பண்ண ட்ரை பண்ணு, நான் வெளியிருந்து எப்படியாவது அவனை மீட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ஃபுஷிகரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் யூஜியுமே உள்ளே போனதுக்கப்புறம் நீ கர்சர் எனர்ஜியை பயன்படுத்தலாம், பட் அது குறிப்பிட்ட மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணாது. ஸோ அதனால் நீ அதை யூஸ் பண்ணாமலேயே நீ அங்கே இருக்கிற ஆப்போனண்ட்டை அடிக்க ட்ரை பண்ணு அப்படின்னு நாங்கள் சொல்கிறாங்க. இது நிஜமாலுமா, இதெல்லாம் மக்கள் பார்க்க வருவாங்களான்னு கேட்கும்போது இது எல்லாமே ஒரு பிஸ்னஸ் தான், ஒரு கேம்பிளிங். அண்டு நீ இப்போ நிஜமாலுமே மாஸ்டரை பார்க்குற மாதிரி இருந்தால் நீ இந்த கேமில் ஜெயிச்சிரு, அண்ட் மாஸ்டரே உன்னை கையேந்தி கூப்பிடுவார் பாரு அப்படின்னு அவன் சொல்லிட்டு போகிறான்னா. ஓ அப்படின்னா அவரே கூப்பிடுவாரா, சரி போய் பந்தயத்தில் கலந்துக்கிட்டு தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேம்பிளிங்னா அடிச்சுக்கிட்டு சண்டை போடணும், அதுதான். சரி இப்போ யூஜி இத்தாதோரி எதிர்த்து போராட போகிறது யார் அப்படின்னு அந்த இடத்துல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல ரெப்ரி. அந்த இடத்துல நிற்கிறது வேறு யாருமே கிடையாது, நம்ம பாண்டா தான். ஸோ பாண்டாவை பார்த்தோன்னே யூஜிக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாகி போச்சு. ஐயையோ நம்ம சீனியர் தான் இங்கே இருக்கிறாப்புல அப்படின்னு அவனுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அண்ட் இப்போ போட்டியுமே ஆரம்பிக்க போது 2 பேருமே ரத்த வெறி அளவுக்கு அடிச்சுக்குவாங்க அப்படின்னு பார்த்தது தெரியுது. இவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஹை லிங்க் பண்ணிக்கிட்டானுங்க. அதாவது நீ எப்படி நான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு கிஞ்சி ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிற, இந்த சண்டையை நீ பார்க்க போகிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிராரா கேட்கும்போது, பாண்டாவை எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு இங்கெல்லாம் யாருமே ஒஸ்தே கிடையாது, அப்படி எதிர்த்து சண்டை போடுறதா இருந்தாலும் இது எல்லாமே ஒரு கேம்பிளிங்காக தான் இருக்கும் அப்படின்னு கேம்பிள் பண்ணுற தலைவனே கேம்பிளிங்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ போட்டி ஆரம்பிச்சிருச்சு. நம்ம யூஜி போட்டு தொட்டுக்கிட்டு இருக்கிறான். அதாவது அவன் இறுக்கி குத்துறது எல்லாமே பாண்டாவுக்கு வலிக்கிற மாதிரி அவனும் நடிக்கிறதும், இவன் அதிக்கிற மாதிரி அவனும் உதைக்கிறதும், 2 பேரும் நல்லாவே கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு. ஸோ இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வாய் திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்லப்போனால் இங்கே இருக்கிற மக்கள், இந்த போட்டியை வேடிக்கை பார்க்குற மக்கள் யாருக்குமே கர்ஸ்டு பவர்ஸ் கிடையாது. அதாவது நான் சாஸ்திரர்ஸ், இவங்களுக்கு அந்த கர்ஸ்டு பவர் எல்லாமே கண்ணுக்கு தெரியாது. அதனால் இப்போ இவங்க எல்லாருமே சாதாரணமாக தான் சண்டை போட்டாகணும். அதனால் யூஜி பாண்டா 2 பேருமே மொட்டத்தனமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. போட்டு குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அது காற்று போன பஞ்சு மாதிரி தான், சும்மா புசுன்னு தான் அவனும் லைட்டாக அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ அடிக்கிறான் பாடுறா ஒரே அடி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து அடிக்கிறான் பாருங்க. பாண்டா பறந்து போய் கீழே விழுகிறான். என்ன ஒரு அடி, அடிச்ச அடியில் என் வயிறு கலங்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டா கத்திக்கிட்டு இருக்கிறான். இவங்க 2 பேர் சண்டை போட்டது நான் சாஸ்திரத்துக்கு வேணா ஒரு பெரிய சண்டையாக இருக்கலாம், ஆனால் பவர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது எல்லாமே ஒரு சப்ப ஃபைட்டு. இவங்க பண்ணுறதை பார்த்தாலே தெரியுது இது எல்லாமே ஒரு ஆக்டிங் அப்படின்னு. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹக்காரி பார்த்தீங்கன்னா நம்ம யூஜி மட்டும் தனியாக கூப்பிட்றான். அதாவது இவன் 2 விதமான போட்டி இங்கே நடத்துவான். ஒன்று ஸ்கிரிப்டட் போட்டி, இன்னொன்று நான் ஸ்கிரிப்டட் போட்டி. யார் எங்கே எப்போ வருவாங்கன்னு தெரியாது, போட்டு அடிச்சுக்கிட்டு சாவணும். ஸ்கிரிப்டடு அவன் எழுதி தருவான், அதுக்கேற்ற மாதிரி அடி வாங்கணும், அவனும் அதுக்கேற்ற மாதிரி காசு தந்துடுவான். ஸோ இப்படித்தான் பார்த்தீங்கன்னா இவன் இங்கே கேம்பிள் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதனால் நீ யூஜி இத்தாதுரியை மட்டும் இங்கே அப்படியே கூட்டிகிட்டு வா, நான் ஸ்கிரிப்ட் அவனுக்கு எழுதி தரேன், அதுக்கேற்ற மாதிரி அவன் சண்டை போட்டால் பணம் சும்மா கொட்டுன்னு கொட்டும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி கார்டாக அந்த இடத்துல நம்ம கிராரா நிப்பா, நீ அவகிட்ட ஃபோனை மட்டும் கொடுத்துட்டு அப்புறம் அவன் இங்கே உள்ளே அலோவ் பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான்னா. ஏய் என்ன எதுக்கு வெளியே அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு இவளுமே கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. ஸோ சண்டை போட்ட பாண்டாவை பார்த்தீங்கன்னா வெளியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ இவனுமே ஒருத்தனை மீட் பண்ணுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறான். வேறு யாரும் கிடையாது, ஃபுஷிகரோ தான். ஸோ ஃபுஷிகரோவும் இசாதோரியும் காலையிலே 2 பேரும் இங்கே வந்திருப்பாங்கல்ல. ஸோ அதனால் இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹக்காரி யூஜி மட்டும் உள்ளே கூப்பிட்றான். அண்ட் அதே சமயத்தில் அந்த இடத்துல போட்டிகள்லாம் எப்படி இருக்கும், நீ உள்ளே போய் பார்த்துருக்கேன்னு கேட்கும்போதே, நான் ஹக்காரி கிட்ட உள்ளே போக ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் எதுவுமே போக முடியல, நீங்கள் உங்களோட ஐடென்டிட்டியை மறைச்சு தானே வந்தீங்க, அதாவது ஜுஜுட்சு ஹை ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னு. அதே மாதிரி தான் நானும் அங்கே உள்ளே போனேன், ஆனாலுமே கோஜோ சட்டோரோக்கு இருக்கிற மாதிரி ஒரு சரௌண்டிங் அங்கே இருக்குது. அது கிராரா அப்படிங்கிற அந்த பொண்ணு போட்டு வச்சிருக்கிறா, பக்கத்தில் போனால் அவனுக்கு நோட்டீஸ் ஆயிரும். ஸோ அதனால தான் என்னால் பக்கத்தில் போக முடியல அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறது,
நான் அதாவது யூஜி உள்ளேருந்து கன்ஃபார்மாக அவனை மைண்ட் வாஷ் பண்ணி வெளியே கூட்டிகிட்டு வந்துருவானா, அவனை வெளியே கூட்டிகிட்டு வந்தால் தான் அவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஃபுஜிகிரா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் யூஜியுமே பார்த்தீங்கன்னா, நான் ஜெயிச்சிட்டேன், போட்டியில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா துள்ளுன்னு துள்ளிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் ஹே யூஜி உன்னை பாஸ் பேசணுமாமா வந்து பேசிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கூப்பிட்றாங்க. என்னது பாஸ் என்னைய வந்து கூப்பிட்றாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹக்கரியை பார்க்கறதுக்காக மானிட்டர் ரூமுக்கு போய்கிட்டு இருக்கிறான். இத்ததோரி நீ சண்டை போடுறது உண்மையிலேயே அற்புதமாக இருந்தது, வா நீ கேம்பிளில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா 10,000 எண் கொடுக்கணும். அப்படி 10,000 எண் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீ 20,000 எண் கொடுத்து ஒரு கோர்ஸை வாங்கி ஆகணும் அப்படின்னு ஹக்கரி சொல்கிறான். நான் காசு கொடுத்து கோர்ஸ் வாங்கணுமா, நான் எதுக்காக வாங்கணும் அப்படின்னு யூஜி இந்த இடத்துல தந்திரமாக கேள்வி கேட்கும்போது அவனுமே அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஸோ அவன் அப்படி சொல்லும்போது கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டே யூஜி, ஏன்னா கேம்பிள்ங்கிற ஒரு விஷயம் ஒருத்தனை ஆசைப்பட்டு ஏமாற்றி அதிலிருந்து பணம் பார்க்கறது தான். ஆக்சுவலி எனக்கு இந்த கேம்பிள்னு ரொம்பவே பிடிக்கும். இந்த கேம்பிளில் வர ஹீட்டு எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு ஹக்காரி சொல்கிறான். என்னது கேம்பிள் வர ஹீட்டா, எதை சொல்கிறேன்னு கேட்கும்போது எல்லாருமே அடுத்த செகண்டு பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்றான்ல, அதுதான் ஹீட்டுன்னு சொல்கிறேன். ஸோ அந்த ஹீட்டை தான் இங்கே எல்லாருமே ஒவ்வொருத்தனும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அந்த மாதிரி ஒரு ஹீட்டு நானும் ஆசைப்பட்டது தப்பா என்ன, உனக்கு அந்த மாதிரி வேணா கூட நான் ஏற்படுத்தி தரத்துக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது. சரி சொல்லு, ஏதாவது முதல்ல குடிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எது வேணாப்பா, அது சரக்கா இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் வேணாம், பட் மற்றது எதாவது இருந்தால் எனக்கு ஓகே அப்படின்னு நம்ம யூஜி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். வெள்ளாட்டுத்தனமாக இருக்கிறப்போ நீ இன்னமா குடிக்கிறதுக்கெல்லாம் என்ன தகுதியாகலை அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் அண்டர் ஏஜில் இருக்கிறேன்ல, அதனால தான் எனக்கு அதெல்லாம் எதுவும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரி ஓகே ஓகே அப்படின்னா நீ ஜுஜுட்சு சாஸ்திரர் தானே அப்படின்னு கேட்கும்போது என்னது சாஸ்திரரா அப்படின்னா என்ன அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறான் பயப்புள்ள. அண்ட் அதே சமயத்தில் அவனுக்கு யாரோ கால் பண்ணுறாங்க. அந்த கால் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவன் எதையுமே அட்டன் பண்ணாமல் இப்போ தான் பார்த்தீங்கன்னா சரக்கு பாட்டில் எடுக்க போய்கிட்டு இருக்கிறான். அண்டு உனக்கு கோஜோ சட்டோரோவை பற்றி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது கோஜோ சட்டோரோவா, அது யாரு, நீ யாராவது அப்படி கேள்விப்பட்டிருக்கிறீ அப்படின்னு கேட்கும்போது இங்கே பாரு, ஜுஜுட்சு ஹைலிருந்து வந்திருக்கிற யாராக இருந்தாலுமே சரி கண்டிப்பாக கோஜோ சட்டோரோன்னா யாருன்னு தெரிஞ்சிருக்கும். இல்லைனாலுமே நார்மலான சாஸ்திரராக இருந்தால் கோஜோ சட்டோரோ யாருன்னு தெரிஞ்சிருக்கும். அப்படி நீ சாஸ்திரராக இருந்தும் உனக்கு கோஜோ சட்டோரை பற்றி தெரியலனா ஒன்று நீ ஜுஜுட்சு ஹையில் வேலை பார்க்குறவனா இருப்ப, இல்லைனா ஜுஜுட்சு ஹையில் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டாக இருப்ப. சரி சொல்லு யார் நீ அப்படின்னு உண்மையை கண்டுபிடிச்சிட்டான். இங்கே பாரு ஹகாரி, நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு பயந்துக்கிட்டு யூஜி சொல்லும் போது இங்கே நில்றா வாடா உன்னை போட்டு புழக்க மூட மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை கண்டுபிடிச்ச ஹக்காரி பார்த்தீங்கன்னா யூஜியோட சண்டைக்கு போய்கிட்டு இருக்கிறான். நான் சொல்கிறத கேளு ஹக்காரி அப்படின்னு யூஜி கத்தும் போது நீ சொல்கிறத நான் எதுக்கு கேட்கணும், இதுக்கு மேலே தான் இருக்குது ஆட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ஹக்காரி கத்திக்கிட்டு இருக்கிறான். ரெண்டு பேருமே சண்டை போட தயாராகிறாங்க. அதோட எபிசோடு முடிக்கப்பட்டதே.